நம்மளாம் லவ் ஃபெயிலியர் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்துல நான் சொல்றேனே, மேரேஜ் லைஃப்ல ஃபெயில் ஆகி நீ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருக்கிற போது அந்த இடத்த நீ அனுபவிச்சு பாரு. டிஸ்பியூட்ஸ்லயே பெரிய டிஸ்பியூட் இது மட்டும் லைஃப்ல நடந்துடவே கூடாது அப்படின்னா அது ஃபேமிலி லைஃப்ல மேரேஜ் ஆன பிறகு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடக்கிற டிஸ்பியூட் தான். நீ கஷ்டத்துல இருக்கிறியா, நான் இருக்கேன். நீ பிரச்சனைல இருக்கியா, உனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லையா, நம்ம நீ கடன் பட்டியா, வருமானம் இல்லாம இருக்கியா, இப்படி கேளு. ஒரு பொண்டாட்டியா இருந்தா ஹஸ்பண்டா இருந்தா, இல்லம்மா நீ இவ்வளவு வேலை செஞ்சு நான் கூட செஞ்சு செய்யறேன், ஓகே இன்னும் உங்க வீட்டுல தானே பேசினாங்க, இல்ல நகை இல்லன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறியா, எல்லாத்தையும் உட்காந்து பேசு. பிரச்சனை இங்க தீர்ந்துச்சு, இங்க பணம் காசு எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. ஆனா வாட் இஸ் ரியல் நீட் அப்படின்னா தட் பாண்ட். எஸ் ஐ எம் ஃபார் ஹிம் ஆர் ஐ எம் ஃபார் ஹர், நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு கொடுக்குற நம்பிக்கை தான் இந்த ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் ஆகாம பாத்துக்கும். வை ஐ எம் டெல்லிங் திஸ் பாண்ட்னா நோ தேர்ட் பர்சன் கேன் கம் இன்சைட். அந்த பாண்ட் எப்போ உருவாகும், விட்டு கொடுத்தல மட்டும்தான், இல்ல அனுசரிச்சு போறதுல மட்டும்தான். இங்க பாதி பேர்